மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜிஆர் அவர்கள் உரையாற்றுவார். இங்கு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான அருமை தோழர் வைகோ அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் புதிய திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜெய ராமலிங்கம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் மணிவாசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய நிர்வாகிகள் முருகவேந்தன் அவர்களே, கதிர்வாணன் அவர்களே, திருவாரூரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தாமரசன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள கூட்டணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நாம் 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்து மக்கள கூட்டு இயக்கத்தை உருவாக்கிய அந்த தேதியிலிருந்து சிலர் சொன்னார்கள், இந்த 4 கட்சிகள் ஒன்றாக இருக்காது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கோ சென்றுவிடும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேறு இடத்து சென்றுவிடும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, விடுதலை இருக்காது என்று பல பேர் சொன்னார்கள். 7 மாதங்கள் அல்ல, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுகவை வீழ்த்தக்கூடிய அத்தகைய மகத்தான கடல் ஆற்றுவதற்கு ஒற்றுமையாக இருப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்க? திமுக தலைவர்கள் கருணாநிதியை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கு யார் என்ன கூட்டணிக்கு ஆள் வரல, யாரும் திமுகவை சீண்டல, கிராமத்தை சொல்லுவாங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று கலைஞர் கடையை விரிச்சுட்டாரு, எந்த கட்சியும் வரல, யாரும் கூட்டணிக்கு வரல, அவர் விரக்தியின் விளிம்பில் இருந்து மக்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்காதுன்னு சொல்லுகிறார். நாங்கள் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம், மக்கள் கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டு இயக்கம் அல்ல. தமிழகத்திலே ஊழலை ஒழித்து, மதுபான கடைகளை ஒழித்து, வகுப்பாயத்தை இளைஞருக்கு சாதி கொடுமைக்கு ஒற்றிப்புள்ளி வைத்து இங்கு மகத்தான ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மகத்தான கூட்டணி உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தினுடைய மக்களை பாதிக்கூடிய முக்கியமான பிரச்சனை அது திராவிட முன்னேற்ற கழகமா? இங்கே முத்தரசன் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் குடும்பமே ஊழல் வழக்கு சந்தித்து வருகிறது. அவருடைய துறவியார் மீது ஊழல் வழக்கு, மகள் கனிமொழி மீது ஊழல் வழக்கு, பேரங்கள் மாறன் சகோதரர் மீது ஊழல் வழக்கு, அந்த கட்சியை சார்ந்த ராஜா மீது ஊழல் வழக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அங்க ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆளுங்கட்சியான அதிமுக எப்படி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்கு அங்கே உச்சநீதிமன்ற மேல்முறையீடு விசாரணை நடந்து வருகிறது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அங்கே ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அந்த பக்கத்து ரூம்ல அதிமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போறாங்க. சில 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் கட்சிகளை தேர்தலில் விரட்டுவோம், தோற்கடிப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சமீபத்தில் மதுரை மாநகரம் இருக்கிறது, மதுரை மாவட்டத்தில் கிரனைட் கொள்ளை என்று வருகிற போது கொள்ளையா கொள்ளை என்று அந்த கொள்ளையை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சகாய விசாரணை கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கே மதுரை மாவட்டத்தில் கிரனைட் வெட்டி எடுக்கப்பட்டு கொள்ளை போகிறது, முறைகள் நடக்க சொல்கிற போது 20 வருஷம் யாரெல்லாம் ஆட்சி இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஆட்சி இருந்தது. கருணாநிதி 2 முறை முதலமைச்சராக இருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த 20 ஆண்டு காலமாக கிரனைட் முறைகேடு நடைபெறுகிறது. எவ்வளவு தெரியுமா? 20 ஆண்டு காலமாக
காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி. அந்த 1,06,000 கோடி அரசுக்கு வருவாய் வந்திருந்தால் டாஸ்மாக் தேவையில்லை, மதுபான கடைகள் தேவையில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, விடுதலை இயக்கத்தை சார்பாக சொல்லுகிறோம். அடுத்து மக்கள் கூட்டணி என்பது ஆட்சிக்கு வருகிற போது உறுதியாக சொல்லுகிறோம், ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் செய்து சம்பாதித்த அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்பதை இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் பிரச்சனை மட்டுமா? உங்களுக்கு தெரியாத பக்கத்து மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் சிங்கச்சேரம் மருத்துவக் கல்லூரியில் 3 ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்களே. அந்த மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை கட்டுமானம் கிடையாது, கைப்படம் கிடையாது, லேபு கிடையாது என்ற வசதி இல்லாத அந்த மருத்துவக் கல்லூரிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்க மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்திருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது. அதிமுக ஆட்சி நடைபெறுகிற போது அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த மருத்துவத்துறை நடத்துவதற்கு அதிமுக அனுமதி வழங்கியிருக்கிறது. மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், அந்த 3 மாடுகள் தற்கொலைக்கு குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டியவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி, அதிமுக அமைச்சர் ஜெயலலிதா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அந்த அன்புமணி ராமதாசும் அதை குற்றவாளி நிற்க வேண்டிய மக்களோட கூட்டணியை பொறுத்தவரையில் ஊழலை ஒழிப்போம், மதுபான கடைகளை மூடுவோம், சாதி மேலமற்ற சமூகத்தை அமைப்போம், வகுப்பாத்தை எதிர்ப்பவர் சொல்கிற போது நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். 2 ஊழல் கட்சிகளில் யாரையும் அனுமதிக்க முடியாது. ஊழலை எதிர்ப்பது சிறுசல்ல. சொல்ல போனால் இங்கே அதிமுக ஊழல் வருகிற போது அது கடந்த திமுக ஆட்சியிலே அது நடந்த ஊழலோடு அதிகமான அதிமுக நடைபெறுகிறது. மக்கள் கூட்டணி சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஊழல் கட்சிகளை விரட்டுவீர்களா? ஊழல் கட்சிகளை விரட்டுவீர்களா? மக்களோட கட்சிகளை விரட்டுவீர்களா? மக்களை கூட்டி ஆட்சி அமைத்துவீர்களா? திருமாவளவன் சுட்டிக்காட்டியது போல் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்க முடியாமல் நான் கடைவிரித்தான் கொள்வார்கள் சொல்லக்கூடிய அடிப்படையிலே திணறிக் கொண்டிருக்கிற போது கூட்டணி அமைத்தது மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரத்தையே கடவுளை துவக்கிவிட்ட மக்கள் கூட்டணி என்பது ஒரு ஊழலற்ற தமிழகம், வளமான தமிழகம், மதுபான கடைகள் இல்லாத தமிழகம், சாதி மோதல் இல்லாத, தீண்டாமை கொடுமை இல்லாத தமிழகம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக, ஆட்சி மாற்றத்திற்காக, மாற்று பாதைக்காக ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.